தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். வேதம் தேவனுடைய வார்த்தை. அத படிக்கிறது இல்லை, அதை போதிக்கிறது இல்லை. அதன்படி முதலாவது நாங்க வாழணும், போதிக்கிற நாங்க வாழணும், படிக்கிற நாங்க வாழணும், வாழ்ந்து மற்றவர்களுக்கு சொல்லணும் என்று சொல்லுகிற பவுல் 26வது வசனம். எப்படி இருக்க, மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று நீ களவு செய்யலாமா? அது நேற்றே பார்த்தோம். தொடர்ந்து விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விபச்சாரம் தேவனுக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி போதிக்கிற நாங்க, கற்றுக்கொள்கிற நாங்க, அதை நாங்களே செய்யலாமா என்று கேட்கிறாரு பவுல். புதிய ஏற்பாட்டின்படி ஒரு பெண்ணை ஆண்டவர் சொல்றாரு, பெண்ணை ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் சொல்றார். அந்த இச்சை இருதயத்தை குறித்து பேசுறாரு, இருதயத்துல தோன்ற எண்ணங்களை குறித்து பேசுகிறார். புதிய ஏற்பாடுல ஒரு மனுஷன் இருதயத்துல வெளியான எண்ணம் கொண்டிருந்தால் அவன் அங்க நியாய பிரமாணத்துக்கு எதிராக, தேவனுடைய கட்டளைக்கு எதிராக அவன் காரியம் செய்து விடுகிறான் என்பதாக சொல்றாரு. அப்ப இந்த எங்களுடைய இருதயத்துல இப்படிப்பட்ட இச்சைகள் இருக்குமா இருந்தால், ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இப்படிப்பட்ட இச்சைகள் இருக்குமா இருந்தால் அது விபச்சாரத்துக்கு சமமானது, செய்தாயிற்று என்று ஆண்டவர் சொல்றார். அதனால எனக்கும் உங்களுக்கும் அப்படி இருக்குமானால் இந்த வேதத்தை நாங்க படிக்கும் போது அந்த நிலையிலிருந்து நாங்க முதல் மாறி அதன் பின்பு நாங்க மற்றவங்களுக்கு போதிக்கணும். முதல் அதை நாங்க எங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். அதை கொண்டு முதல் நாங்க எங்களை திருத்தணும், நாங்க வாழணும், வாழ்ந்து கொண்டு ஊழியங்களை செய்யுங்க என்பதாக சொல்றாரு. அடுத்தது 22, விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? விக்கிரகம் ஒரு மனிதனுக்கு பணம் விக்கிரமாக மாற முடியும், அநேக வேலை, குடும்பம், காரியங்கள் விக்கிரமாக மாற முடியும். இப்ப விக்கிரகங்களை அருவருக்கிற நீ அதற்கு ஒப்பான ஒரு காரியத்தை நீ செய்யலாமா என்பதாக இங்க கேட்டுட்டு, நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? நியாய பிரமாணம் ரோமருக்கு எழுதும்போது நியாய பிரமாணம் என்று எழுதுகிறார், எங்களுக்கு எழுதும் போது வேதம் என்று எழுதியிருப்பார். புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் சேர்ந்து. இப்ப வேதத்தை குறித்து நாங்க மேன்மை பாராட்டுகிறோமே, போதிக்கிற நாங்க, படிக்கிற நாங்க மேன்மை பாராட்டுகிறோமே, அப்படி மேன்மை பாராட்டுகிற நாங்க அதை மீறி நடக்கலாமா? நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமான்னு கேட்கிறார். வேதத்தை நீங்க மேன்மை பாராட்டுவீங்களா இருந்தா, வேதம் உங்களுக்கு முக்கியமா இருந்தா, அதை நாங்க மீறி நடக்காதபடி, புரட்டாதபடி, தேவனை கனவீனம் பண்ணாதபடி வாழுகிற ஒரு வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதாக பவுல் இங்கே ஆவியானவரால எங்களுக்கு போதிக்கிறார். ஆகவே இந்த நாள்ல இதை படிக்கிற நாங்க வேதத்தை படித்து அதன்படி வாழ்ந்து கொண்டு கிரியை செய்து கொண்டு ஊழியங்களை செய்ய ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.